அதாவது என்ஜேஎம்டிஎஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்குன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வில் ரெண்ட் திஸ் பிளேஸ் அஹெட். ஸோ நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வரப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் இந்த தடவை பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஆமாம், இங்கே வந்து அத்தனை காம்படிஷன், இந்த காம்படிஷனுக்கு வந்து அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வந்து இதை எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு, ஃபிசிக்கலாக வந்துட்டு சுகுணா சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக எங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ரெண்டாவது வந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவல், இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா அவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு சான்ஸாக தான் வந்துட்டு நம்ம என்ஜேஎம்டிஎஸ் நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இதோட சேலஞ்சஸ் வந்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இது வந்து சார்ட் அவுட் பண்ணிடுறோம். அண்ட் பிஃபோர் எல்லாமே நாங்கள் வந்து ரூம் வந்து பிளாக் பண்ணிக்கிறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேஸ் ரேம்போடும் இந்த பிளாஸ்டிக் அந்த பேஸ் ஷீட்டும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனி கன்சர்ன்ஸ்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நம்ம இப்போ ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 1.5 hours நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து 4.5 feet by 5 feet கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளாக் பேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கோலம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. இன்னொரு ஜட்ஜ் வந்துருவாங்க. நான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இவங்க வந்து தேவி பிரியா, நம்ம வேதா டென்டல் கிளினிக் இருக்கு இல்லையா, அவங்களோட வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஃபவுண்டர் தேவி பிரியா. இவங்க வந்து இங்கே நியூயார்க் யூனிவர்சிட்டியில் வந்து டிடிஎஸ் முடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 10 years ஷீஸ் ஒர்க்கிங் அஸ் அ டென்டல் சர்ஜன். நம்ம பாசிமணி ஏரியாலையும் இருக்காங்க, நியூயார்க்லேயும் இவங்க வந்து கிளினிக் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து நம்ம கவிப்பிரியா. அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து சிம்பிளாக சொல்லிடுவாங்க, நான் ஜஸ்ட் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு தான் தெரியும் ஆஸ் ஹோம் மேக்கராக வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது, எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குதுன்னு. அதனால வந்து பட் இன்னும் ஒரு முக்கியமான அவங்க சொல்லணும்னா அவங்க வந்து ஷீஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட். அவங்க பையன் வந்து ரட்கர்ஸில் படிச்சுட்டு இருக்காரு இப்போ காலேஜில். ஸோ ஷீஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட். தேங்க்ஸுங்க. நம்ம தமிழ் பள்ளியோட முதல்வர் பாக்கியலட்சுமி நம்ம வந்து விருந்தினர்களுக்கு வந்து அவங்க பொக்கே கொடுத்து வெல்கம் பண்றாங்க. She is our sponsor as well. ஒரு நல்ல இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கம். அதோட மெயின் வந்து முத்தமிழ் பள்ளி. இது 2 தான் எங்களோட மெயின் கான்செப்ட். அதை 2ஐயும் ஃபியூஸ் பண்ணி நாங்கள் ஒரு இது கொடுக்க சிறப்பு சிறப்பு. நன்றிங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அடுத்த கோலத்துக்கு வந்திருக்கோம். ஃபேண்டாஸ்டிக்கா மயிலெல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் இந்த கோலத்தை பத்தி குயிக்கா சொல்லுங்க. எங்க கோலத்துல நாங்க ஒரு 2 டீம் வந்து ஒன்று வந்து இது வந்து ஒரு மயில், அழகான மயில். இது வந்து ஒரு சைடு வந்து பிளாஸ்டிக் நம்ம நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கஷ்டம். அதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சைடு வந்து தண்ணி எல்லாமே வந்து பிளாஸ்டிக் வச்சு பொல்யூட் ஆகுதுன்னு சொல்லி ஃப்ரீ பிளாஸ்டிக் பொல்யூஷன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த சைடு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு சேவ் பண்ணணும், ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது, வாட்டர் ஸ்கேர்சிட்டி. ஸோ இதை மாதிரியே பண்ணோம்னா நம்ம இதே மாதிரி அழகாக இருக்கும். நம்ம இதை ஃபாலோ பண்ணலைன்னா தண்ணியும் இருக்காது, ஃபியூச்சரும் வந்து வீணாகிடும்.
ஸோ நம்ம எடுத்தும் வந்து இந்த மயில் மாதிரி அழகா இருக்கும்னு சொல்றீங்க. அருமை அருமை அருமை. எங்க ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் தாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. இங்க இருக்கிற நிறைய லேடிஸ் பெண்மை உலகை ஆளட்டும்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் விமன் எம்பவர்மென்ட். அது எல்லா ஆண்களுக்குமே தெரியுங்க. பெண்கள் கைக்குள்ள உலகத்தை மட்டும் எல்லாத்தையுமே அடக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, மார்ச் 7th டு செலிப்ரேட் விமன்ஸ் டே ஆன் மார்ச் 8th வந்து NJMTS வந்து விமன் எம்பவர்மெண்ட் பார்ட்டி ஒன்று வந்து செலிப்ரேட் பண்றோம். இந்த தீம் வந்து அதோட மிங்கிள் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீம்ங்க. தேங்க்யூ. ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிருங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலான கோலத்தை இங்க நான் பாக்குறேன். ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. யாராவது ஒருத்தர் இந்த கோலத்தை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். உங்க டீம் வந்து பேர் என்ன? பஞ்சதர்யா. டீம் 1. ஸோ ஸ்பிரிச்சுவல் திருப்பதி பாலாஜியே கொண்டு வந்திருக்காங்க இங்க. நம்ம அடுத்த கோலத்துக்கு போவோம். ஓகே, இங்க ஒரு லேடி எல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணிருக்காங்க. இந்த கோலத்துக்கு மேட்சா ஒரு திருக்குறள் சொல்லுங்க ப்ளீஸ். ஏதாவது ஒண்ணு சொல்லி மேட்ச் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி, இந்த கோலத்தை பத்தி குயிக்கா சொல்லுங்க. ஆக்சுவலா விமென்ஸ் டே வருது இல்லையா, ஸோ அதனால முன்னிட்டு நாங்க வந்து பெண்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இது பண்ணிருக்காங்க ஒரு சின்ன கோலம். சரி, இங்க இருக்க ஆண்கள் எல்லாம் கேட்கலாம், பெண்கள் எவ்வளவு முக்கியம். ரமேஷ், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், சொல்லுங்க. ரமேஷுக்கு சசி தாங்க முக்கியம். குட். ஸோ அடுத்த குளத்துக்கு வருவோம். இங்க கிட்ஸ் எல்லாம் இந்த குளத்தை போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியா மாமா மட்டும் விட்டு போயிட்டாங்க. எங்க கிட்ஸ் முடிச்சு அவங்களுக்கு என்னன்னா டைம் முடியும். போய் ரத்திட்டு டைம் கேட்டு வந்து முடிச்சிட்டாங்க. சரி, இந்த குளத்தை பத்தி சொல்லுங்க. அவங்க வந்தாலும் உலக தாய்மொழி தான். இன்னும் பெருமைப்படுத்துறதுக்காக நம்மளோட தாய் மொழி தமிழ் இங்க பாருங்க. ஸோ தமிழ் செழிக்க, தமிழ் கல்வி வளர்க்க, அதான் எங்களோட சிறப்பு. அருமையான டீம். ஓகே, இங்க அதுக்கு அடுத்து ஜூனியர் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த கோலம் எது நடமா போட்டிருக்கேன், என்ன இந்த தீம் அண்ட் வாட் பேசிஸ் நீங்க வந்து இந்த கோலம் போட்டிருக்கீங்க? கணேஷா வெல்கம் பண்றது. ஸோ இதுல எதை பண்றதா இருந்தாலும் கணேஷா வெல்கம் பண்ணி பண்ணணும், ரைட்? அதனால அங்க பாருங்க. வெரி குட். நீ இந்த கோலத்தை பத்தி ஏதாவது சொல்லு. யார் போட்டீங்க இந்த கோலம்? பிரதிபா, நீ போட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. சரி, அதுக்கப்புறம் வெல்கம் பண்ணுறதா ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அதுல வந்து உலக தாய்மொழி நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எழுதுறது யாரு? உலக தாய்மொழி நாள். அவங்க வாங்க. டீம் வரவா இதுக்கு? இந்த கோலத்துக்கு வந்து 1.5 மணி நேரம் தேவையில்லை, சீக்கிரமாவே முடிச்சுட்டாங்க. ஆமா, அவங்க லேட்டா கோலத்தை பத்தி சொல்லுங்க. ஏதாவது பேசுங்கம்மா, பார்த்துட்டு இன்னைக்கு உலக தாய்மொழி நாள்ன்றதுனால அந்த கான்செப்ட்ல நாங்க இதை போட்டிருக்கோம். ஆமா, எல்லாரையும் நாங்க வந்து கோலம் போட்டிக்கிறனால ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு அழகா வந்து கோலம் போட்டு இது NJMTS நடத்துறாங்க. ஸோ அதனால NJMTS வெல்கம்ஸ் எவ்ரிபடி. அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி கோலம் போட்டு தாய்மொழி நாளையும் கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். சரி, இவ்வளவு நேரம் காம்படிட்டர்ஸ்கிட்ட வந்து நம்ம பேசணும். இப்ப ஜட்ஜி கிட்ட பேசுவோமா? சோ இந்த ஈவென்ட்க்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? NJMTS-ஓட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை இது. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் வந்திருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கோலம்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே டஃப் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு யாருமே எதை பார்த்தாலும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அது கஷ்டம் தான்.
ஸோ ஜட்ஜஸுக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அடுத்து டாக்டர்ஸ் வந்து பேச போறாங்க இப்ப. So how do you feel? ரொம்ப நன்றி ட்ரை பண்ணதுக்கு. இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இப்போ என்ன சொல்றேன்னா கோலம் போடுறது வந்து இன்க்ரீஸ் இன்டெலெக்சுவல். அந்த காலத்துல வந்து இதை யாரும் இப்போ பண்றதுல நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம புள்ளி கோலம் சிக்கு கோலம் அது பண்றது ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கலா எங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸசைஸ் வந்து பிளஸ் அது நம்ம இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுமே வந்து இதாகும் பாத்தீங்கன்னா. ஸோ அது ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி பண்றது வந்து பெரிய ஜேஎம்டிஎஸ்க்கு. இங்க வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சீரியஸ் காம்படிஷன் மாதிரி உட்காந்து ஃபுல்லா ரொம்ப டெவோட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா எல்லாருமே பயங்கர டெடிகேட்டடா ஃபுல் எஃபர்ட் எடுத்து ஸோ டஃப்பான டெசிஷன் தான். முடிஞ்சது ஆனா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. யாருமே வந்து எல்லாருமே டெடிகேட்டடா ஒரு டீமா இருக்கட்டும், கலர்ஸா இருக்கட்டும், எவ்வளவு வந்து எல்லாமே பண்றாங்க. நிறைய டெக்னிக்ஸ் சின்ன பசங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து டெஃபினட்டா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இங்கேயே நிறைய வளர்ந்த பசங்க வந்து நம்ம ஊர்ல இருந்து வரலனாலும் வந்து அது வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணணும். சின்ன பசங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி எல்லாரும் கொஞ்சம் கை தட்டலாமே. Thank you. Tanvi over here, she is our one of our judge, and then though NJMTS is part of Tamil organization, so we go beyond and cross the boundaries, and then it's a community, right? It's not just only for one community; it's for the entire community. So, and then she is also a sponsor as well. So, just we wanted to get an opinion from you, like how you feel about this competition, and then how the competitors are doing so far. So, what do you experience over here by walking through on this Rangoli Kolam or whatever you can call? Firstly, this is my first time seeing this huge creative rangolis created by these ladies here. It's beautiful, and the ideas behind each of them is something very commendable. So I'm excited to be coming as a judge here, but they all are amazing, and it's the hardest part of this whole process here. And thank you for letting me be a part of it. Thank you, Tanvi. I hope it's the toughest day for the judges, not for the competitors. I believe so. நடக்க போகுது, இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிறதுக்காக கோலம் போடுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள மட்டும் நம்ம வந்து சுத்தமா இல்லாம வீட்டுக்கு வெளியிலையும் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக கோலம் போடுவாங்க. ஸோ அது வந்து இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ் வந்து ட்ரெடிஷன்ல வந்து ஒவ்வொரு விஷயங்களா மாறி 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 நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ண சில விலங்குகளுக்கு வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டேட்டஸ் அப்டேட்டுங்க கோலம் போடுறது. We are going to announce the judgment. We are going to announce the third prize now, and Tanmini irukanga, she is going to announce it. The third prize goes to Team 1, Panchajanya. Third prize is 25
Srividya. Under B. To Team 4 தோழிகளின் வர்ணங்கள். And we are going to announce first prize. நம்ம டாக்டர் இருக்காங்க. Okay, the decision was really hard. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தீங்க. Use of materials, color, aesthetics, theme. So it was a very tough decision. But finally, 3 பேரை சேர்ந்து டிசைட் பண்ணது வந்து the first prize goes to Narumuge. It was really something unique and different and அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு மோர் ப்ரைஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து அங்கேயும் வந்து அவங்க ஃபால்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு டீம். அண்ட் குட்டி பசங்க ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி சே ஆதிரை அண்ட் வி ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் எஃபர்ட் அவங்க பண்ணது வந்து எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்து ஸோ நெக்ஸ்ட் டைம் எஸ் இவங்க தான் எங்க நம்மளோட குட்டி ஜெனரேஷன் ஆமாம் ஸோ டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயர் ஓகே கங்க்ராட்ஸ் டு எவ்ரிபடி. ஆனால் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு சின்ன டிஃப்ரென்ஸில் தான் இந்த வின்னிங் எல்லாம். ஸோ மற்றபடி வந்து எல்லாருமே இட் இஸ் டூ குட். ரொம்ப டஃப் ஆக்சுவலாக. 4வது கொடுத்தாங்கன்னா கூட கொடுத்துருவோம். பட் நாங்கள் போய் கெழிச்சி கதறி கேட்டோம் ஒன்றே ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. பட் வேறு மாதிரி கான்சலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே. தேங்க்யூ தேங்க்யூ. Congratulations to all the winner. Amazing creativity. This is my first time looking at this size rangolis and really loved everyone's effort and beautiful. Thank you. எப்படி இருக்குமோ கொஞ்சம் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். பட் அஃப்கோர்ஸ் இப்போ எண்டிங் பார்க்கும்போது இட் வாஸ் ஹியூஜ் சர்ப்ரைஸ் எங்களுக்கு. ஏன்னா ஒரு டீமும் நீங்கள் எடுத்துக்க கான்செப்டும் சரி, உங்களோட டீமோட ப்ரெசன்டேஷனும் சரி, எல்லாமே வந்து வேற லெவலுங்க. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் வி வாண்டட் டு கெட் எவ்ரிஒன் ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 3 prizes ஆல்ரெடி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். பட் ஸ்டில் உங்களை வந்து நான் ஏமாத்த விரும்பலை. சங்கம் சார்பாக எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் 3 prizes முடிஞ்சிச்சு கேஷ் ப்ரைஸ். மீதி இருக்க 4 டீமும் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்கீங்க. அதுக்காக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இப்போ நெக்ஸ்ட் March 7th வந்து we are having விமன்ஸ் டே விமன்ஸ் டே இருக்குது இல்லைங்களா செலிப்ரேஷனுக்கு. அதுக்கு நீங்கள் உங்களோட 4 டீமில் இருக்க ஒரு டீமில் இருக்க 3 பார்ட்டிசிபென்ட்ஸுக்குமே we are having 10% டிஸ்கவுண்ட் உங்களோட இதுவில். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கனெக்ட் வித் அஸ். சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கன்னா சீக்கிரம் பண்ணிடுங்க. அங்கே நிறைய ஃபன் இருக்கு. இதை விட லெட்ஸ் என்ஜாய். ஆமா இல்ல ஆக்சுவலா டைம் இல்ல. பட் வந்து குயிக்கா நான் வந்து ஒரு டீம் கிட்டயும் கேக்குறேன். உங்களுக்கு கொடுத்த செட்டப் இந்த நாங்க ஒட்டினது இது பண்ணது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஹவ் கம்ஃபர்டபுள் இட் இஸ், இல்ல இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்னன்னு குயிக்கா எனக்கு சொல்லிருங்க. எப்படி இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சான்னு மட்டும் சொல்லுங்க. ஒருத்தருமே வந்து பயங்கர பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல நம்ம சொன்னவங்க நம்ம அவங்க உடனே வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிட்டு இது ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. நாங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பட் அட் லாஸ்ட் தே கேவ் a very good judgment. Thank you. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். சூப்பர்.